நம்முடைய உடம்புல யூரிக் ஆசிட் எப்படி அதிகமாகுது? வெளியே எலிமினேட் ஆக வேண்டிய யூரியாவும் யூரிக் ஆசிடும் உள்ளுக்குள்ள ரத்தத்திலே ஸ்டாக்னேஷன் ஆகும்போது தான் நமக்கு கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட் எடுத்து பார்த்தோன்னா யூரியா அண்ட் யூரிக் ஆசிட் அதோடைய லெவல் வந்து எக்ஸீடிங்காக அந்த பார்டரை தாண்டி போகும். சரி, கவுட் ஆர்த்ரைட்டிஸ்க்கும் இந்த யூரிக் ஆசிட் லெவலுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக சம்மந்தம் இருக்குது. ஹைப்பர் யூரிசிமியா, அதாவது இந்த யூரிக் ஆசிடுடைய லெவல் ரொம்பவே ரத்தத்தில் அதிகமாகும் பொழுது நம்முடைய உடலுடைய வெப்பநிலையும் அங்கே அதிகமாக இருந்ததுன்னா அப்போ அங்கே ஒரு கிறிஸ்டல் ஃபார்மேஷன் ஆகும். இந்த உப்பு கட்டிகள், அங்கே கெட்ட உப்பு கட்டிகள் நம்முடைய ஜாயிண்ட் டு ஜாயிண்ட்டு ஸ்டாக்னேஷன் ஆகும். அந்த ஒரு சமயத்தில் தான் கவுட் ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய பிக் டோவுடைய இன்ஃப்ளமேஷனும் உடம்புல இருக்கக்கூடிய மைன்யூட் ஜாயின்ஸோட டேமேஜும் ஏற்படும். அப்போ இந்த இரண்டும் நிச்சயமாக ஒன்றோடு ஒன்று தொடர்புடையவை. இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த 15 days டயட்டு இந்த யூரிக் கிறிஸ்டல்ஸையும் சரி யூரிக் ஆசிடையும் சரி கம்ப்ளீட்டாக ஃப்ளஷ் அவுட் பண்ண என்னென்ன முன்னெச்சரிக்கைகள் விஷயங்கள் நம்ம எடுக்கணுமோ அவை அனைத்துமே நம்ம இதில் கோர்வையாக கொடுக்க போகிறோம். சரி, ஓகே. யாருக்கெல்லாம் இந்த யூரிக் ஆசிட் அதிகமாகும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கிட்ட இருக்க ஒரே ஒரு இன்புட் நம்மளுடைய வாய் தான். அந்த வாய்க்குள்ளே நம்ம என்ன போடுறோமோ அதுதான் நம்முடைய ரத்தத்திலும் நம்முடைய உறுப்புகள்லையும் பிரதிபலிக்கும். அப்போ யாருக்கெல்லாம் வருவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது? ஆல்கஹால் அதிகமாக கன்சியூம் பண்ணால், பியர் அதிகமாக கன்சியூம் பண்ணால் கண்டிப்பாக அதில் பியூரின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் நம்மளுடைய ரத்தத்தில் யூரிக் ஆசிட்டாக கன்வெர்ட் ஆகும். ஸோ அப்போ அது கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கணும். அடுத்து யாரெல்லாம் சர்க்கரை வியாதிக்காக அதிகபட்சமான மருந்துகள் இன்சுலின் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாகும். நிறைய மாத்திரைகள் பிளட் ப்ரெஷருக்கு, முட்டி வலிக்கு, அதுக்கு இதுக்குன்னு ஆன்டிபயோட்டிக்ஸ், நான் ஸ்டெராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ் இது எல்லாம் கன்சியூம் பண்ணால் இந்த சிக்கலில் மாட்டிக்கொள்வது உறுதி. அடுத்து இப்போ ஒரு நான்வெஜ் என்னானாலும் சரி, நான்வெஜ்ஜை சாப்பிடாமல் இருக்கவே முடியாது. ரெட் மீட் ஓடுறதுலேருந்து நடக்கிறதுலேருந்து பறக்கிறது வரைக்கும் எல்லாத்தையும் உணவாக்கி கொள்ளக்கூடிய பழக்கம். அப்போ கண்டிப்பாக நம்ம ஒவ்வொரு பதிவிலும் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறோம். ஃபிஷ்ஷிலேருந்து, சீ ஃபுட்லேருந்து, ப்ரான்ஸ்லேருந்து உயிரற்ற பொருட்களை நீங்கள் உட்கொண்டீங்கன்னா அதிலிருந்து கழிவுப் பொருட்கள் நம்முடைய உடம்புல தான் ஸ்டாக்னட் ஆகுங்கிறது நாம் அனுபவபூர்வமாக கண்ட உண்மை. அடுத்து கலர் பவுடர்ஸ் அண்ட் சுகர் ப்ராடக்ட்ஸ், அதிகமான கூல்ட்ரிங்க்ஸ், கலர் பவுடர்ஸ் போட்டுருக்கக்கூடிய கேக்ஸு, பேக்கரி ஐட்டம்ஸை நிறைய கன்சியூம் பண்ணுறது. இன்னும் அடுத்து நிறைய பேர் யார் இதில் பாதிக்கப்படுறாங்கன்னா பெரிய பெரிய கேன்டீனில் ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்டாஃப்ஸ், அதிகமான கேன்டீன் ஃபுட் எடுக்கிறவங்க, அதிகமான ஹோட்டல் ஃபுட் எடுக்கிறவங்க. ஏன்னா ஆயிலிருந்து அந்த சோடாஸ்லேருந்து எல்லாமே ஹோட்டல் ஃபுட்டில் கண்டாமினேஷன் இருக்கும். ஸோ அப்போ அதையே தொடர்ச்சியாக எடுக்கிறவங்களுக்கு இந்த பாதிப்புக்குள்ளாக வேண்டிய நிலை வந்துடுது. அடுத்து நம்ம பொட்டேட்டோஸ், உருளைக்கிழங்கு, வாழைக்காய் அதிகமாக வந்து நம்ம வறுத்து ஃப்ரை பண்ணி யூஸ் பண்ணால் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். அடுத்து இந்த மாதிரி யூரிக் ஆசிட் அதிகமானால் ஹோல் கிரைன்ஸ் கன்சியூம் பண்ணால் கம்மியாயிடும்பாங்க. கண்டிப்பாக அந்த தவறை மட்டும் பண்ணாதீங்க. ஜீரணத்துக்கு மந்தமாக நீங்கள் என்ன அமிர்தமே போட்டாலுமே அது வந்து அந்த இடத்துல யூரிக் ஆசிட் லெவலை வந்து அதிகப்படுத்திடும். அப்போ ஹோல் கிரைன்ஸ், சுண்டல் இது போன்ற கேஷியஸ் ஐட்டம்ஸை வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிக்கணும். அது போல் ஒன்று தான் மஷ்ரூம்லேயும் இந்த மாதிரி டைமில் யூரிக் ஆசிட் அதிகமாக போது சாப்பிட்டிங்கன்னா டெஃபினட்டாக அது பெயின்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிடும். சில பேர் சொல்லுவாங்க ஃபைபர் அதிகம், ஓட்ஸு, பார்லி, ஹோல் கிரெயின்ஸ், அந்த வீட்ஸ்லாம் சாப்பிடுங்கன்னு. ஸோ இது எல்லாமே கன்வெர்ட்டட் கழிவு பொருள். ஸோ அப்போ அது கண்டிப்பாக வேண்டாம். பார்லி வந்து சுத்தமான அரிசி வாங்கி நம்ம கொதிக்க வச்சு தண்ணியாக கஞ்சியாக குடிக்கலாம். ஆனால் அந்த பார்லி பியூரிஃபை பண்ண பார்லி, ரீஃபைன் பண்ணத ஃப்ளோர்ஸ் அந்த மாதிரி நம்ம எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா யோகட், ஸ்கிம் மில்க், லோ ஃபேட் டயட்டு, நட்ஸு, பீனட் பட்டர், எக்ஸு இதெல்லாமே பியூரின்ஸ் கம்மியாக இருக்குது, எடுத்தால் யூரிக் ஆசிட் லெவல் உடனே டவுன் ஆகிடும்பாங்க. இதுவும் வந்து அடிமட்ட கழிவு பொருள் தான். ஸோ பயன்படுத்தி நீங்கள் வந்து உங்கள் உடம்பை நீங்களே புண்படுத்திக்க வேண்டாம். ஸோ இப்போ நாம் கம்ப்ளீட்டாக நம்ம கிளினிக்கில் பேஷண்ட்ஸ்க்கு என்ன கொடுத்து சரி பண்ணமோ அதை அப்படியே நம்ம அப்படியே எக்ஸ்ட்ராக்ட் ஃபார்மில் நம்ம கொடுக்க போகிறோம். இது எல்லாருக்குமே நிச்சயமாக ஒரு ரிசல்ட் ஓரியன்டான டயட்டாக இருக்கும். ஓகே, நம்ம இந்த யூரிக் ஆசிடில் பொறுத்த வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. டொமேட்டோ சாப்பிட்டா யூரிக் ஆசிட் அதிகமாகிடும்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா பொய்யா அப்படின்னா
கண்டிப்பாக ஒரு சின்ன தக்காளி போய் உடம்புல எந்த பாதிப்பும் உருவாக்கிறாது. நாம் சாப்பிடக்கூடிய கெமிக்கல் மேலெல்லாம் நம்ம பழி போடுறதில்ல. ஒரு டொமேட்டோ மேலே போட்டுடுறோம். நம்ம இதுவும் அனுபவபூர்வமாக சொல்கிறோம். தோல் நோயிலிருந்து நம்ம கிரியாட்டின் ப்ராப்ளம் இருக்க பேஷண்ட்ஸ்க்காக இருக்கட்டும், இல்லை ஆர்த்ரைட்டிஸ், நம்மளுடைய வீடியோஸ் நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். நம்ம ஆர்த்ரைட்டிஸ் வலிகளை வீட்டிலிருந்து கம்மி பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு நம்ம வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோன்னு. ஸோ எல்லாருடைய டயட்லையும் நம்ம டொமேட்டோ, லெமன் இதெல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஸோ அதனால் இந்த பிளட்டு வந்து அசிடிக்காக மாறாது. கண்டிப்பாக ரத்தத்தை அசிடிக்காகக்கூடிய எல்லா பட்டியலும் நம்ம இப்போ முழுமையாக ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை வாசித்து முடிச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம அடுத்து பார்க்க வேண்டியது இந்த ரத்தத்தை ஆல்கலைன் பிஹெச்க்கு கொண்டு போகக்கூடிய ஒரு அற்புதமான டயட் பற்றி தான். யூரிக் ஆசிட் நம்ம உடம்புல அதிகமாகிறதுக்கு முன்னாடியே இப்போ நம்ம ஃபோட்டோஸில் காமிக்கிற மாதிரி கணுக்கால் முட்டிக்கிட்ட, இல்லைனா கையுடைய மடக்கிற முட்டிக்கிட்டலாம், இல்லை ஃபிங்கர்ஸுடைய ஜாயின்ஸ்லாம் இந்த மாதிரியான கருப்பு கலர் படிமானம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்தால் ரிப்போர்ட்டில் காட்டுறதுக்கு முன்னாடியே அவங்க உடம்புல யூரிக் ஆசிட் அதிகமாகிடுச்சுன்னு நம்ம அலர்ட் ஆகிடலாம். ஓகே, இப்போ நம்ம யூரிக் ஆசிடை பிளாடருக்கு வெளியேற்றக்கூடிய கிட்னி பாயிண்ட் தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபோட்டோவில் இருக்கிற பாயிண்ட் தான் கிட்னி பாயிண்ட்டு. இதில் இருந்து ஒரு பெண்ணுடைய பேக் சைடு வச்சு நீங்கள் நம்ம காட்டுற மாதிரி ஸ்க்ரூ பண்ணி இப்போ பிளாடர் பாயிண்ட் இப்போ நம்ம காட்டுறோம் பாருங்க, தொட்டு காட்டுறோம். இது வந்து எல்லாருக்கும் இந்த யூரிக் ஆசிட் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்குலாம் அப்படியே ஸ்வெல்லிங்காக இருக்கும், உப்பலாக இருக்கும். நீங்கள் கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பலூன் மாதிரி அப்படியே அந்த இடத்துல உப்பிட்டு இருக்கும். ஸோ அங்கே லைட்டாக ப்ரெஷர் கொடுத்து ஃப்ரம் அப் மேலே இருந்து யூக்கா வடித்து கீழே தள்ளி விடணும். இந்த மாதிரி நம்ம தள்ளி விட அது பிளாடர் வழியாக கண்டிப்பாக யூரினில் பிரிஞ்சு வெளியே போயிடும். ஸோ இது ஒரு முக்கியமான ப்ரெஷர் பாயிண்ட்டு. இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த யூரிக் ஆசிடுடைய லெவல் உங்களுக்கு தாராளமாக குறையும். இந்த ஆசிட் லெவல் கம்மியாகிறதுக்கு லிட்டராக தண்ணி குடிங்கன்னு ரெக்கமெண்ட் பண்ணிடுவாங்க. காலங்காத்தால் வெறும் வயிற்றுல மூக்கு முட்டை தண்ணியை குடிச்சிட்டு வயிறு உப்புசமாயிட்டு, இன்னும் அதனால் என்ன ஆகிடும், ரொம்ப ஒரு ஹெவியான ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி வந்துடும். அப்போ ஈஸியாக அந்த ஆசிட்ஸை கரைக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா நீராகாரம் தான். நீங்கள் ட்ரெடிஷ்னல் வெரைட்டி ரைசஸ்லேயும் இந்த நீராகாரத்தை செஞ்சுக்கலாம். இல்லை நார்மலான புழுங்கல் அரிசியை வடித்து அதை நைட்டு ஒரு மண் சப்பானையில் போட்டு தண்ணி ஊற்றி வச்சிங்கன்னா காலையில் நம்ம சிறுநீரகத்தை சுத்தம் பண்ணக்கூடிய எல்லா சுத்தமான ஒரு ப்ரோபியாட்டிக் பாக்டீரியாஸ் அதில் ஃபார்ம் ஆகிருக்கும். காலையில் அதை ஒரு 1 லிட்டர் குடிச்சிங்கன்னா கண்டிப்பாக யூரிக் ஆசிட் ஃப்ளஷ் அவுட் ஆகிறது ஒரு 90% பாசிபிள். ஓகே, அடுத்து நம்ம பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா இதையே இன்னும் அந்த ப்ரோபியாட்டிக்ஸுடைய இஃபெக்டை அதிகப்படுத்துறதுக்காக கூழை நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கலாம். நம்ம ஒவ்வொரு பதிவிலையும் இந்த கூழுடைய மகத்துவம் பற்றி சொல்கிறோம். ஸோ பர்டிகுலராக இந்த ப்ராப்ளத்துக்கு மூங்கில் அரிசி நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த அரிசியை மாவை அரைச்சிக்கிட்டு மண் சட்டியில் நல்லா அதை வேக வச்சுக்கோங்க. தண்ணியில் கரைச்சி 25 நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறம் ஆற விட்டு நைட்டு அந்த பானையில் தண்ணி ஊற்றி வச்சுருங்க. அடுத்த நாள் காலையில் கரைச்சி குடிச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வலிகளும் குறையும், உடம்புடைய அசிடிட்டி லெவலை கம்ப்ளீட்டாக நீங்கள் நல்லிஃபை பண்ணலாம். இந்த அரிசி கிடைக்காதவங்க ஏதாவது ஒரு ப்ரௌன் ரைஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு எக்ஸலண்ட்டான ஜூஸ் பார்த்தீங்கன்னா செம்பருத்தி அண்ட் கருவேப்பிலை ஜூஸு. ஒரு 5 செம்பருத்தி ஃப்ரெஷ்ஷான இலைகள், ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் கருவேப்பிலை வாங்கி மிக்சியில் போட்டு நல்லா அடித்து அதோடைய சாறு பிழிஞ்சு லைட்டாக ஒரு கொதி விட்டும் குடிக்கலாம், அப்படியேவும் ஃப்ரெஷ்ஷாகவும் குடிக்கலாம். கருவேப்பிலை ஜூஸ் குடித்த 1 ஹவரில் உங்களுக்கு யூரின் டைலூட் ஆகி வெளியே போக ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு பிளட் பியூரிஃபையர் தான் இந்த கரி லீஃப் ப்ளஸ் செம்பருத்தி ஜூஸ். ஓகே, இப்போ அடுத்து ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு டயூரிட்டிக், நேச்சுரல் டயூரிட்டிக்ஸ் பற்றி தான் இப்போ நம்ம வரிசையாக பார்த்துட்டு வரோம். அது மாதிரி ஒரு நேச்சுரல் டயூரிட்டிக் தான் அமுக்ரா சூர்ணம். இது எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும். இந்த அமுக்ரா சூர்ணத்தை காலையில் ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணியில் சுடுதண்ணியில் கலந்து காலையில் குடிச்சிட்டு வரணும். இரவு பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய இந்த மருந்து நம்ம கிளினிக்கில் பேஷண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக இந்த யூரிக் ஆசிட் ப்ராப்ளத்தை ஸ்டாப் பண்ண மெடிசன். அதுதான் நம்ம வேறு எதுவும் இல்லை. நிலவாரை 1 ஸ்பூன் எடுத்துக்கணும். அது கூட அவுரி, நீலி அவுரி இல்லை அவுரி பொடி ஒரு அரை தேக்கரண்டி ஆட் பண்ணி தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அது கொதிக்கும் போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் கேஸ்டர் ஆயில் மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மிக்சரை இரவு நம்ம குடிச்சிட்டே வரணும்.
கூழ் எடுத்தால் தான் இந்த மருந்து எடுக்கணும். அப்போ தான் நமக்கு எப்பயுமே டைஜஸ்டிவ் பவர் குறையாமல் இருக்கும். நம்ம சொல்லக்கூடிய எல்லாத்தையும் சேர்ந்து பண்ணணும். ஒன்றை விட்டுட்டு மருந்தை மட்டும் போய் உடனே வாங்கிட்டு வந்து குடிக்கக்கூடாது. ஸோ இப்போ இதை நீங்கள் நான் சொன்ன மாதிரி 15 days சாப்பிட்டாலே போதும், கம்ப்ளீட்டாக இந்த யூரிக் ஆசிடுடைய ஜாயிண்ட் டு ஜாயிண்ட் வலிகள்ல இருந்து வெளியே வந்துடலாம். அந்த அளவுக்கு ஒரு எக்ஸலண்ட்டான நேச்சுரல் டயூரிட்டிக் தான் இந்த நம்ம சொன்ன இந்த காம்பினேஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா கிலாய் அப்படின்னு சொல்லக்கூடிய சீந்தல் கொடி பொடி, இதுவும் எல்லா இடத்துலையும் கிடைக்கும். வாரத்துக்கு 2 நாள் இந்த சீந்தல் கொடி பொடியை நீங்கள் அப்படியே ஒரு பவுடர் ஃபார்மில் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி, சுடுதண்ணியில் மிக்ஸ் பண்ணி, அது ஒரு பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு கம் மாதிரி அது ஃபார்ம் ஆகும். அதை அப்படியே குடிக்கலாம். வாரத்துக்கு 2 times அதை குடிச்சிங்கன்னா போதும். உடம்புடைய இம்யூன் சிஸ்டத்தையும் அதிகப்படுத்தும். அதே சமயத்தில் சிறுநீரகத்தை ஃப்ளஷ் அவுட் பண்ணுறதுல இந்த கிலாய் மாதிரி எக்ஸலண்ட்டான மெடிசன் எதுவுமே கிடையாது. அந்த அளவுக்கு கிட்னி பியூரிஃபையர், கிட்னியில் இருக்க பிளட் பியூரிஃபையர்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம சொன்ன இந்த எல்லா விஷயங்களையும் நீங்கள் கோர்வையாக சேர்த்து பண்ணும்போது நிச்சயமாக ஹைப்பர் யூரிசிமியான்னு சொல்லக்கூடிய இந்த யூரிக் ஆசிட் லெவல் வீட்டில் இருந்த மாதிரியே குறையும். சரி, இந்த யூரிக் ஆசிட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த வலிகள். அதை இமீடியட்டாக இன்னும் ஸ்டாப் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு சில விஷயங்களை வீட்டில் இருந்த மாதிரி நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு மசாஜிங் டெக்னிக்ஸ் பற்றி சொல்லலாம். பொதுவாக இந்த பிக் டோவோடைய இன்ஃப்ளமேஷன் தான் எல்லாருக்கும் நிறையா இருக்கும். இப்போ நம்ம காமிக்கிற இந்த பாதங்கள்லாம் நீங்கள் பார்க்கலாம், எல்லாருக்குமே பாதத்தில் தான் வீக்கம் இருக்கும். இந்த மாதிரி முட்டியிலேருந்து கீழே பாதம் வரைக்கும் கால் கருத்துக்கிட்டே போகும், வீக்கம் இருந்துகிட்டே இருக்கும். வலிகள் வந்து அப்படியே ஊசி குத்துற மாதிரி அவங்க அந்த பேஷண்ட்ஸ்க்கு இருக்கும். அவங்களுடைய உள்ளங்கால் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம காட்டுற மாதிரி நம்ம ஸ்டொமக் அப்படின்றதோடைய ரிஃப்ளெக்ஷன் தான் இந்த உள்ளங்கால். நம்ம பாதத்தில் உள்பாதத்தில் இருக்கக்கூடிய நடு பகுதி நம்மளோட வயிற்றில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்ணாடி மாதிரி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம பேஷண்ட்ஸுடைய கால்களில் எடுத்த ஃபோட்டோஸ் தான் இதெல்லாம். ஸோ நீங்கள் நல்லா பார்க்கலாம், வயிற்றில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகள் தான் கிட்னியை ஒரு செயலிழுக்க வைத்து இந்த மாதிரியான ஆசிடை உடம்புலையே தேக்கி வச்சிருது. ஸோ அப்போ நம்ம சொல்ல இந்த எல்லா விஷயங்களும் வெயிட்டையும் சேர்த்து குறைக்கும். பொதுவாக யூரிக் ஆசிட் ப்ராப்ளம் இருக்கவங்க எல்லாருமே 90 கிலோ, 100 கிலோ, 110 கிலோ அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஏன்னா நான்வெஜ் இன்டேக் ஜாஸ்தி. ஸோ அந்த அவங்களுடைய வெயிட்டும் சேர்ந்து என்ன ஆகும், ஒரு 15 daysலேயே நீங்கள் நினச்சி பார்க்க முடியாது, 5லேருந்து 10 கிலோ வரைக்குமே வந்து இதில் குறைக்க முடியும். ஓகே, அடுத்து நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் யூரிக் ஆசிடுடைய டெபாசிட்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா, காலில் வலிகள்னா கால்களை விட இந்த கைகளில் தான் அதோடைய அக்யூமுலேஷன் இருக்கும். அதை நம்ம ப்ரூஃபோடு காட்டுறோம். நம்ம பேஷண்ட்ஸ் காலில் வீக்கம் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம், அவங்க கைகளை நம்ம கப்பிங் பண்ணியிருக்கோம், எந்த அளவுக்கு வீக்கம் அதிகமாக இருக்குன்னு. ஸோ இந்த கப்பிங் அப்படிங்கிறது சிம்பிளான மசாஜிங். இதை நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம காட்டுற மாதிரி கப்ஸ் அமேசானில் கப்பிங் கப்புன்னு போட்டிங்கன்னா கிடைக்கும். அதை வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு இப்போ நம்ம காட்டின மாதிரி எந்த காலில் வலி அதிகமாக இருக்கும் அந்த காலுடைய கையில் ஒரு 5 to 10 minutes நல்ல ஒரு நல்லெண்ணெய் இல்லை தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு போடுங்க. அதே மாதிரி இப்போ காட்டுற மாதிரி முதுகு பகுதியிலும் நீங்கள் தாராளமாக போடலாம். ஆனால் நம்ம சொன்ன டயட்டெல்லாம் இல்லாமல், கண்டிப்பாக ஒரு எக்ஸ்பர்ட் அட்வைஸ் இல்லாமல் கப்பிங் எடுக்கக்கூடாது. ஆனால் நம்ம சொன்ன டயட்டில் இருந்தீங்கன்னா, டயட்டை ஸ்டார்ட் பண்ண 5 daysல நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஷோல்டரில் கப்பிங் போட்ட 1 hour 2 hours உங்கள் பெயின் வந்து குறையிறது சாத்தியம். ஸோ நம்ம எப்போ பர்மனண்ட்டான ஒரு ரெமெடி இந்த யூரிக் ஆசிட்லேருந்து எப்படா நான் முழுமையாக வெளியே வருவேன் அப்படின்ற கேள்வி எல்லாருக்கும் இருக்கும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள் கால்கள் தான் உங்கள் கண்ணாடி. அதில் பாருங்கள் எந்த அளவுக்கு அந்த கருப்பு புள்ளிகள், அந்த கருப்பு நிறம் இல்லை வெளிர்னு இருக்க நிறம் எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து சீக்கிரமாக அப்படியே மாறிட்டே வருதோ அந்த அளவுக்கு உங்களுடைய யூரிக் ஆசிட் லெவல் பிளட்டில் எலிமினேட் ஆகுது. அப்போ ரிப்போர்ட்டில் அதிகமாகுதுன்னு மாத்திரை போட்டு கம்மி பண்ணாதீங்க. இந்த காலில் இருக்க கலர் குறையறதுக்கும் ரிப்போர்ட்டில் வந்து உங்களுக்கு கம்மியாகிறதுக்கும் அப்படியே வந்து அப்படியே பேலன்சிங் சேம் பாயிண்ட்டில் உங்களுக்கு வந்து நிற்கும். இன்னொரு ஐடென்டிட்டி வேணுமா, இப்போ நம்ம ஃபோட்டோவில் காமிக்கிறோம். இது யூரிக் ஆசிட் இருக்கக்கூடிய பேஷண்டோட டங் ஃபோட்டோ. இதை பார்க்கலாம் எப்படி நீல நிறமாக இருக்குது. இது கிட்னிஸோட பாயிண்ட். நீங்கள் டங்கோடைய ஃபோட்டோகிராஃபி பார்க்கலாம், அது கிட்னியோட பாயிண்ட்டு. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த டங்கில் இருக்க கலர் சேஞ்ச் ஆகும்போது உங்கள் உடம்புல இருக்க யூரிக் ஆசிட் முழுமையாக வெளியே போயிடுச்சுன்னு அர்த்தம். அது வரைக்கும் ரிப்போர்ட்டை பார்த்து ட்ரீட்மெண்ட் பண்ணாதீங்க. ஏமாந்து போகிறது நீங்கள் மட்டும்தான். ஓகே, அடுத்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி காது, கண், மூக்கு இது 3லையும் நல்லா எண்ணெய் விட்டு க்ளீன் பண்ணணும். முக்கியமாக காதுக்குள்ள நல்லெண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு வீட்டில் துளசி இருந்தால் அதில் போட்டு மிளகு போட்டு காய்ச்சிக்கோங்க. அந்த எண்ணெயை ஒரு 5 சொட்டு டெய்லி விட்டுட்டே வாங்க. அது சிறுநீரகம் வரைக்கும் சென்று அந்த உப்பு கட்டிகளை கரைக்கக்கூடிய ஆற்றல் அதில் தான் இருக்குது. அதே மாதிரி எண்ணெய் தேய்ச்சி தலையிருந்து கால் வரைக்கும் குளிச்சிங்கன்னா இந்த கிறிஸ்டல்ஸ் எல்லாம் கரைஞ்சே போயிடும். ஸோ நல்லெண்ணெயை நல்லா சூடு பண்ணுங்கள். தும்பப்பூ எல்லா இடத்துலையும் கிடைக்கும், அதை போடுங்க. அந்த ஆயிலை 1 hour உடம்புல ஊற விடுங்க, குளிங்க. அடுத்த எக்ஸலண்ட்டாக இந்த உப்பு கட்டிகளை கவுட் ஆர்த்ரட்டிஸை கரைக்கக்கூடிய விஷயம் மண் குளியல். களிமண்ணோ செம்மண்ணோ
தலையிலேருந்து கால் வரைக்கும் பூசுங்க. இந்த கவுட் ஆர்த்ரைட்டிஸை எந்த விதமான நான்ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ் இல்லாமல் வீட்டில் இருந்த மாதிரியே இந்த உணவு கட்டுப்பாடு மூலமாகவும் இந்த பேக்ஸ் மூலமாகவும் நிச்சயமாக நீங்கள் குறைப்பது சாத்தியம். அப்படி குறைச்சிட்டு மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பதிவு போடுங்க. நம்ம சொல்லிக் கொடுத்த இந்த விஷயம் கவுட் ஆர்த்ரைட்டிஸில் இருக்க வலிகளையும் குறைக்கும், யூரிக் ஆசிடுடைய வலிகளையும் குறைக்கும், பெயின்ஃபுல்லான ஜாயிண்ட் டு ஜாயிண்ட் இருக்கக்கூடிய வலிகளை குறைக்கும். அதுபோல் ரத்தத்தை கம்ப்ளீட்டாக ஆல்கலினுக்கு கொண்டு வந்து அசிடிட்டியான அந்த பிளட்டை கம்ப்ளீட் ஒரு நல்லிஃபைங் உங்களுக்கு குடிக்கும். அது மட்டும் இல்லாமல் இட் வில் பேலன்ஸ் த இன்சுலின் லெவல். நம்ம சொல்லிக் கொடுத்த எல்லா மருந்துகளும் சரி, உணவு பழக்க வழக்கமும் சரி, உங்களுடைய இன்சுலின் லெவலை அதிகப்படுத்தி உடம்போடைய ஓவரால் டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை பூஸ்டப் பண்ணும். ஸோ இந்த 15 நாள் டயட்டில் நிறைய பழங்கள் சாப்பிடுங்க, நிறைய காய்கறிகள் சாப்பிடுங்க. எல்லாமே தமிழ் காய்கறியாக தான் இருக்கணும். இங்கே இங்கிலீஷ் காய்கறியான கேரட், பீட்ரூட், காலிஃப்ளவர் சாப்பிட்டீங்கன்னா உடம்புல இருக்கக்கூடிய உப்பு வெளியே போகவே போகாது. அதனால் நம்ம ஊறு காய்கறியான வாழைத்தண்டு சாப்பிடுங்க, வாழைப்பூ சாப்பிடுங்க. அதே போல் கீரைகளில் பொன்னாங்கண்ணி கீரை சாப்பிடுங்க. அதே மாதிரி எல்லா குப்பைமேனி கீரை, இது போன்ற உங்கள் வீட்டில் என்ன கிடைக்குதோ, அருகம்புல், இது போன்ற அற்புதமான மருந்துகளை நீங்களே வீட்டில் ஒரு மருத்துவராக மாறி இதை செயல்திறன் பண்ணிங்கன்னா வீட்டில் இருந்த மாதிரியே இந்த பிரச்சனைக்கு ஒரு 4 மாதம் 5 மாதத்துக்குள்ளே முற்றுப்புள்ளி வைக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அது கம்ப்ளீட்டாக ரிவர்ஸ் ஆகிடும். இப்போ நம்ம ஸ்ரீயா ஹெல்த் கேர்ல நம்ம ஆன்லைன் டயட் கன்சல்டேஷன் ப்ரொவைட் பண்றோம். அதாவது நாம எந்த விதமான மருந்துகளும் அனுப்பி இதற்கான மருத்துவம் செய்ய போறது கிடையாது. நீங்க சாப்பிட்டு இருக்கக்கூடிய உணவுகள்ல நீங்க பண்ணிட்டு இருக்கக்கூடிய தவறுகளை உங்களுக்கு புரிய வைத்து உங்களுடைய உணவு பழக்க வழக்கத்தை சீரமைக்கும் பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஓவரால் இம்யூன் சிஸ்டம், உடலின் நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகப்படுத்தி எந்த விதமான நோயாக இருந்தாலும் சரி, வலிகளாக இருந்தாலும் சரி, அதை முற்றிலுமா வீட்டில் இருந்த மாதிரி நாமே சரி செய்து கொள்ளக்கூடிய ஒரு முறை பற்றி தான் நம்ம தெளிவா சொல்லித்தரோம். ஸோ இதற்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் உங்களை பத்தின டீட்டெயில்ஸ் நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க தெளிவா உங்க ரிப்போர்ட்ஸோட பதிவு பண்ணீங்கன்னா அதற்கான உணவு பழக்க வழக்கம் மற்றும் ஹெர்பல் டயட் பத்தி உங்களுக்கு கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன் நம்ம ப்ரொவைட் பண்றோம். ஸோ இது எல்லாருக்கும் ஒரு பயனுள்ள தகவலா மாறும் நான் நம்புறேன். உங்களுக்கு எந்த நோய் பற்றிய தகவல் வேணும் அப்படின்றத நம்ம கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெளிவா பதிவு பண்ணுங்க. ஸோ அதற்கான விடை நிச்சயமா நம்மால முடிந்த அளவு நம்ம ஷேர் பண்ணுவோம். ஸோ நன்றி, வணக்கம்.